இரவு மெதுவாக, மிகவும் மெதுவாக அந்த சிறிய அமைதியான கிராமத்தை தழுவிக்கொண்டது. குளிர்ந்த காற்று மெதுவாக வீசியது. அது மரங்களின் நிலைகளை சலசலத்தச் செய்தது. அந்த ஒலி ஒரு மென்மையான தாலாட்டு போல இருந்தது. வானம் ஆழமான கருநீலத் திரையாக விரிந்தது. அதில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் சிறிய வைரங்கள் போல மின்னின. காற்று குறுகிய கல்லுத் தெருக்களில் வழிந்தது. அது ஒரு பழைய மரவீட்டின் கதவு வழியே மெதுவாக உள்ளே நுழைந்தது. அந்த வீட்டினுள்ளே நிசப்தத்தை உடைத்தது. ஒரே ஒரு ஒலி, டிக் டிக் டிக். அங்கு பல கடிகாரங்கள் இருந்தன. சிறிய கடிகாரங்கள், சுவரில் தொங்கும் பெரிய கடிகாரங்கள், மேசையின் மேல் அமைதியாக நிற்கும் கடிகாரங்கள். ஒவ்வொன்றும் தனித்தனி ரிதத்தில் நேரத்தை பாடியது. அந்த ஒலி ஒரு தனிமையான இதயத்தின் துடிப்பை போல. அந்த வீட்டில் வாழ்ந்தார் ஒரு முதிய மரச்சிற்பி, ஜெபெட்டோ. அவரது முகத்தில் காலத்தின் தடங்கள் இருந்தன, சிறிய சுருக்கங்கள். அவை ஒவ்வொன்றும் ஒரு கதையை சொல்லும் போல. ஆனால் அவரது கண்கள், அவை மட்டும் மாறவில்லை. அதில் இன்னும் ஒரு குழந்தையின் கனவு இருந்தது. அவரை சுற்றிலும் அவர் உருவாக்கிய பொம்மைகள். ஒரு சிறிய நடனக்காரி மெதுவாக சுழன்றாள். ஒரு மரப்பறவை சிறகுகளை அசைத்தது போல தோன்றியது. ஒரு வீரன் தன் வாளை உயர்த்தி நின்றான். அவையெல்லாம் உயிருடன் இருப்பது போல இருந்தது. ஆனால் அவற்றில் ஒன்றில்லை, உயிர். அந்த இரவு ஜெப்பெட்டோ தனியாக தனது வேலை மேசையில் அமர்ந்திருந்தார். ஒரு சிறிய மரத்துண்டை அவர் கையில் பிடித்திருந்தார். அதை அவர் மெதுவாக தடவி பார்த்தார். எனக்கு, அவர் மெதுவாக சொன்னார், ஒரு மகன் இருந்தால்? அந்த வார்த்தைகள் அவரது இதயத்தின் ஆழத்திலிருந்து வந்தது. அது மிகவும் மெதுவாக இருந்தது, ஆனால் அது மிகவும் உண்மையானது. அந்த நொடியில் காற்று ஒரு நொடிக்கு நின்றது போல. கடிகாரங்களின் சத்தமும் மெதுவானது. நேரமே அவரது ஆசையை கேட்க நின்றது போல. ஜெப்பெட்டோ தனது கருவிகளை எடுத்தார். முதல் வெட்டு, டக். அவர் மரத்தை மட்டும் செதுக்கவில்லை, அவர் தனது இதயத்தை வடிவமைத்தார். மெதுவாக ஒரு முகம் உருவானது. மூக்கு, கண்கள். அந்த கண்கள் இன்னும் மரமாக இருந்தாலும் அதில் ஏற்கனவே ஒரு ஒளி இருந்தது. ஒரு சிரிப்பு மெதுவாக வடிவம் பெற்றது. அது ஒரு அன்பின் பிரதிபலிப்பு. அவர் சிறிய கைகளை செதுக்கினார். ஒவ்வொரு விரலும் அவர் கவனமாக வடிவமைத்தார். இவை ஒரு நாள் என்னை பிடிக்கும். அவர் சிரித்தார். அந்த சிரிப்பில் சிறிய மகிழ்ச்சியும் சிறிய வலியும் இருந்தது. அவர் கால்களை உருவாக்கினார். நீ நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மணிநேரங்கள் அமைதியாக கடந்து போனது. நிலவு வானத்தில் மேலே ஏறி மீண்டும் கீழே இறங்கியது. இறுதியில் அவர் தனது கருவிகளை கீழே வைத்தார். அவரின் முன் ஒரு மரப்பையன், அழகான, அமைதியான. ஜெப்பெட்டோ மெதுவாக மூச்சுவிட்டார். அவரது கண்களில் கண்ணீர் மின்னியது. நீ என் மகன். உன் பெயர்? பினோக்கியோ. அவர் மெதுவாக அவனை படுக்கையின் அருகே வைத்தார். ஒரு கையை அவன் மீது பாதுகாப்பாக வைத்தார். நான் உன்னை காப்பாற்றுவேன். அவர் தூங்கினார். அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு நட்சத்திரம் மிக பிரகாசமாக ஒளிர்ந்தது. அது மெதுவாக கீழே இறங்குவது போல. ஒரு நீல ஒளி அறையை நிரப்பியது. அது குளிர்ந்த ஒளி கிடையாது, அது உயிருள்ள ஒளி. அந்த ஒளியிலிருந்து ஒரு தேவதை தோன்றினாள். அவள் அமைதியாக சிரித்தாள். இவ்வளவு அன்பு! அவள் பினோக்கியோவை கண்டாள். இது ஒரு பொம்மையல்ல, இது ஒரு இதயம். அவள் தனது கம்பத்தை உயர்த்தினாள். ஒளி மெதுவாக பினோக்கியோவின் உள்ளே பாய்ந்தது. அந்த அறை முழுவதும் ஒரு நொடிக்கு பிரகாசித்தது. கடிகாரங்கள் நின்றன. அமைதி. அந்த அமைதியில் ஒரு சிறிய அசைவு. பினோக்கியோவின் விரல்கள் மெதுவாக அசைந்தது. அவன் மார்பு மெதுவாக உயர்ந்தது. முதல் மூச்சு. அவன் கண்கள் திறந்தது. அந்த கண்கள் வியப்பால் நிரம்பியது. அப்பா? ஜெப்பிட்டோ கண்களை திறந்தார். அவர் முதலில் புரியவில்லை. பிறகு அவரது இதயம் உணர்ந்தது. பினோக்கியோ? பினோக்கியோ சிரித்தான். அந்த சிரிப்பு ஒரு புதிய வாழ்க்கையின் ஒளி.
ஜெப்பெட்டோ அவனை கட்டித் தழுவினார். என் மகன். அவரது கண்ணீர் மகிழ்ச்சியின் முத்துக்கள். தேவதை மெதுவாக சொன்னாள், அவன் உயிருடன் இருக்கிறான். ஆனால் உண்மை, தைரியம், தன்னலமற்ற அன்பு இவற்றை நிரூபித்தால்தான் அவன் உண்மையான பையனாகுவான். அவள் மெதுவாக மறைந்தாள். அந்த இரவு, அந்த வீடு முதல் முறையாக தனிமையில்லை. இரவு கடந்தது. புதிய காலை மெதுவாக கிராமத்தை விழித்தெழச் செய்தது. சூரியன் தங்க நிற ஒளியை பூமிக்கு பரப்பினான். அந்த ஒளி ஜெப்பெட்டோவின் சிறிய வீட்டின் ஜன்னல் வழியே மெதுவாக உள்ளே வந்தது. அது பினோக்கியோவின் முகத்தில் விழுந்தது. அவன் கண்கள் மெதுவாக திறந்தது. அவன் சுற்றி பார்த்தான். இதுதான் அவன் முதல் காலை. ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு புதிது. ஒளி, சத்தம், காற்று. அவன் மெதுவாக சிரித்தான். நான் உயிருடன் இருக்கிறேன். அவன் எழுந்து நிற்க முயன்றான். ஒரு அடி. அவன் தடுமாறினான். டம். அவன் கீழே விழுந்தான். ஆ! ஜெப்பெட்டோ உடனே ஓடி வந்தார். அவரது குரலில் கவலை, ஆனால் கண்களில் அன்பு. பரவாயில்லை, பயப்படாதே. அவர் அவனை மெதுவாக எழுப்பினார். விழுவது கற்றுக்கொள்ளும் ஒரு பகுதி. பினோக்கியோ அவரை பார்த்தான். அவரது கண்களில் நம்பிக்கை. நான் மீண்டும் முயற்சி செய்கிறேன். மீண்டும். ஒரு அடி, இன்னொரு அடி. இந்த முறை அவன் சற்றே நிலைநிறுத்தினான். அவன் சிரித்தான். அந்த சிரிப்பு காலை சூரியனை விட பிரகாசமாக இருந்தது. நாட்கள் கடந்து போனது. ஜெப்பெட்டோ அவனுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நல்லவராக இருக்க வேண்டும். ஒரு மாலை சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. வானம் ஆரஞ்சு நிறமாக மாறியது. ஜெப்பெட்டோ ஒரு சிறிய புத்தகத்தை எடுத்தார். நாளை முதல், அவர் மெதுவாக சொன்னார், நீ பள்ளிக்கு போக வேண்டும். பினோக்கியோவின் கண்கள் பெரிதானது. பள்ளியா? ஆமாம். ஜெப்பெட்டோ சிரித்தார். அங்கே நீ உலகத்தை கற்றுக்கொள்வாய். பினோக்கியோ உற்சாகமாக தலையசைத்தான். நான் நல்ல பையனாக இருப்பேன். அடுத்த நாள் காலை பறவைகள் இனிமையாக கீச்சிட்டது. பினோக்கியோ தன் சிறிய புத்தகத்தை பிடித்துக்கொண்டு வீட்டின் கதவை திறந்தான். ஒரு நொடி அவன் அங்கே நின்றான். அந்த வெளியுலகை பார்த்தான். அவன் இதயம் வேகமாக துடித்தது. உற்சாகம், ஆச்சரியம், சிறிய பயம். இதுதான் உலகமா? அவன் மெதுவாக சொன்னான். அவன் ஒரு அடியை வைத்தான். பிறகு இன்னொன்று. வீதிகள் உயிருடன் இருந்தது. மக்கள் பேசினார்கள். வியாபாரிகள் கூப்பிட்டார்கள். சூடான ரொட்டி, புதிய பழங்கள். குழந்தைகள் சிரித்தார்கள். நாய்கள் குரைத்தது. பினோக்கியோ எல்லாவற்றையும் வியப்புடன் பார்த்தான். எவ்வளவு அழகு! ஆனால் ஒரு மூலையில் ஒரு நரி அவனை கவனித்துக் கொண்டிருந்தது. அவன் கண்களில் சூழ்ச்சி. அவன் மெதுவாக சிரித்தான். ஒரு புதிய பையன். அவன் பினோக்கியோவின் அருகே வந்தான். எங்கே போகிறாய் நண்பா? அவன் குரல் மென்மையானது. ஆனால் அதன் பின்னால் ஏதோ இருந்தது. நான் பள்ளிக்கு போகிறேன். பினோக்கியோ மகிழ்ச்சியாக சொன்னான். நரி மெதுவாக சிரித்தது. பள்ளியா? அவன் சுற்றி நடந்தான். ஏன் இவ்வளவு அவசரம்? பினோக்கியோ குழம்பினான். ஏனென்றால் அப்பா சொன்னார். அப்பா? அவன் மெதுவாக சிரித்தான். நீ ஒரு சாதாரண பையன் அல்ல. அவன் கையை விரித்தான். நீ ஒரு நட்சத்திரமாகலாம். பினோக்கியோவின் கண்கள் ஒளிர்ந்தன. நட்சத்திரமா? ஆமாம். ஒளிகள், மேலை, மக்கள், அவர்கள் எல்லோரும் உன்னை பாராட்டுவார்கள். பினோக்கியோவின் மனதில் ஒரு கனவு உருவானது. அவன் கற்பனை செய்தான். அவன் மேடையில் நின்றான். மக்கள் கைத்தட்டினார்கள். அவன் மெதுவாக தனது புத்தகத்தை பார்த்தான். அது மெதுவாக கீழே இறங்கியது. அவன் நரியை பார்த்தான். சரி. சில நேரத்தில் ஒரு பெரிய மேடை. ஒளிகள் பிரகாசித்தது. இசை முழங்கியது. ஆடு. பினோக்கியோ முதலில் மெதுவாக அசைந்தான். பிறகு மகிழ்ச்சியுடன் ஆடினான். மக்கள் கைத்தட்டினார்கள். அற்புதம்! அவன் இதயம் குதித்தது. நான் முக்கியமானவன். ஆனால் திரையின் பின்னால் இருள். ஒரு மனிதன் குளிர்ந்த கண்களுடன் நின்றான். இவன் எனக்கு பணம் தருவான். அந்த இரவு ஒளிகள் அணைந்தது. சத்தம் மாய்ந்தது. டக். கதவு மூடப்பட்டது. பினோக்கியோ ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டான். இப்போ நீ என்னுடையவன். அவன் நடுங்கினான். இல்லை, நான் வீட்டுக்கு போகணும். அவன் மெதுவாக அழுதான். அப்பா. அந்த இருள் அவனை சுற்றி இறுகியது.
அப்போது ஒரு மென்மையான நீல ஒளி தேவதை தோன்றினாள். என்ன நடந்தது? பினோக்கியோ பயந்தான். நான் பள்ளிக்கு போயிருந்தேன். அந்த நொடியில் அவன் மூக்கு மெதுவாக நீளமானது. ஆ! தேவதை அமைதியாக பார்த்தாள். பொய், உண்மையை மறைக்க முடியாது. பினோக்கியோ அழுதான். மன்னிக்கவும். அவன் உண்மையை சொன்னான். மூக்கு மீண்டும் சரியானது. இது உன் கடைசி வாய்ப்பு. அவள் அவனை விடுவித்தாள். பினோக்கியோ அந்த இருண்ட தெருவில் மெதுவாக நடந்தான். அவன் கைகள் சோர்ந்து இருந்தது. அவன் கண்களில் இன்னும் கண்ணீரின் ஒளி. நான் தவறு செய்தேன், அவன் மெதுவாக சொன்னான். காற்று வீசியது. அது அவன் வார்த்தைகளை எடுத்து சென்றது போல. அவன் மனதில் அப்பாவின் முகம் மட்டும், அந்த அன்பான சிரிப்பு, அந்த மென்மையான குரல். நல்ல பையனாக இரு. அவன் நின்றான். ஒரு நொடி. நான் வீட்டுக்கு போகணும். அவன் திரும்பி நடக்க ஆரம்பித்தான். ஆனால் அந்த நேரத்தில், ஹே! ஒரு சிரிப்பு. அவன் திரும்பி பார்த்தான். ஒரு பையன். கண்களில் சுறுசுறுப்பு, முகத்தில் கவலையில்லாத சிரிப்பு. நான் லாம்ப்விக். எங்கே போகிறாய் இவ்வளவு சோகமாக? பினோக்கியோ தயங்கினான். நான் வீட்டுக்கு. லாம்ப்விக் சிரித்தான். வீடா? அது போரிங் இல்லையா? அவன் அருகே வந்தான். வா, நான் உனக்கு ஒரு இடம் காட்டுறேன். எந்த விதிகளும் இல்லை, பாடமில்லை, அடிக்கடி சிரிப்பு மட்டும். பினோக்கியோவின் மனதில் மீண்டும் ஒரு கவர்ச்சி. அவன் நினைத்தான், சிறிது நேரம் போனால் என்ன ஆகும்? சரி. சில நேரத்தில் அவர்கள் ஒரு விசித்திரமான இடத்தை அடைந்தார்கள். ஒரு தீவு. அங்கு எங்கும் சிரிப்பு. குழந்தைகள் ஓடினார்கள், கூச்சலிட்டார்கள். யாரும் தடுக்கவில்லை, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. பினோக்கியோ முதலில் தயங்கினான். பிறகு அவன் சிரித்தான். அவன் ஓடினான். அவன் குதித்தான். அவன் சிரிப்பு வானத்தையே நிரப்பியது. இது ரொம்ப சந்தோஷம். நாட்கள் போல நேரம் கடந்தது. ஆனால் மெதுவாக ஏதோ மாற ஆரம்பித்தது. சிரிப்பு சற்று வித்தியாசமானது. ஒரு பையன். அவன் காதுகள் மெதுவாக நீளமானது. ஆ! அவன் கத்தினான். பினோக்கியோ அதிர்ச்சியடைந்தான். இது என்ன? லாம்ப்விக். அவன் குரல் மாற ஆரம்பித்தது. பினோக்கியோ. அவன் முகம் மாறிக்கொண்டிருந்தது. பினோக்கியோ பயம் கொண்டு பின்வாங்கினான். இது சரியில்லை. அவன் ஓடினான். நிறுத்தாமல். அவன் இதயம் வேகமாக துடித்தது. நான் என்ன செய்தேன்? அவன் கண்ணீர் வழிந்தது. அப்பா! அவன் வீட்டிற்கு ஓடினான். அப்பா! அமைதி. அவன் உள்ளே சென்றான். அந்த வீடு மீண்டும் காலியாக இருந்தது. அவன் இதயம் மூழ்கியது. ஒரு மனிதர் சொன்னார், உன் அப்பா உன்னை தேடி கடலுக்கு போனார். ஒரு பெரிய திமிங்கலம். பினோக்கியோவின் உலகம் அந்த நொடியில் உடைந்தது. அவன் மெதுவாக உட்கார்ந்தான். இது என் தவறு. ஒரு நீண்ட அமைதி. பிறகு அவன் எழுந்தான். அவன் கண்களில் இந்த முறை பயமில்லை, தைரியம். நான் வர்றேன் அப்பா. அவன் கடற்கரைக்கு ஓடினான். அலைகள் உயர்ந்தது. காற்று பலமாக வீசியது. ஆனால் அவன் நின்றதில்லை. அவன் கடலுக்குள் குதித்தான். குளிர்ந்த நீர் அவன் உடலை சுற்றியது. அவன் நடுங்கினான். ஆனால் அவன் நீந்த ஆரம்பித்தான். ஒவ்வொரு அலைக்கும் எதிராக. அப்பா! இருள். கடலின் ஆழம். ஒரு பெரிய நிழல். திமிங்கலம். அவன் உள்ளே சென்றான். அது முழு இருள். ஆனால் தூரத்தில் ஒரு சிறிய ஒளி. அப்பா! ஜெபெட்டோ பலவீனமாக இருந்தார். அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்தார்கள். பினோக்கியோ. அவர்கள் கட்டி அழித்தனர். அந்த அன்பு எல்லா பயத்தையும் மறைத்தது. நான் உங்களை வெளியே கொண்டு போவேன். பினோக்கியோ சுற்றி பார்த்தான். அவன் ஒரு தீ மூட்டினான். புகை மேலே எழுந்தது. திமிங்கலம் கோபமாக அசைந்தது. ஆச்! அது தும்மியது. அவர்கள் வெளியே தூக்கி எறியப்பட்டனர். அலைகள் கொந்தளித்தது. ஜெபெட்டோ பலவீனமாக இருந்தார். அவர் மூழ்க ஆரம்பித்தார். அப்பா! பினோக்கியோ அவரை தாங்கினான். அவன் உடல் சோர்ந்தது. ஆனால் அவன் விடவில்லை. நான் இருக்கேன். அவன் மெதுவாக கரையை அடைந்தான். ஜெபெட்டோ மூச்சு விட்டார். ஆனால் பினோக்கியோ அசையவில்லை. இல்லை. ஜெபெட்டோ அழுதார். தேவதை மீண்டும் தோன்றினாள். அவன் நிரூபித்து விட்டான். தைரியம், உண்மை, அன்பு. அவள் கையை உயர்த்தினாள். ஒளி பினோக்கியோவை சுற்றியது. மாற்றம். அவன் கண்கள் மெதுவாக திறந்தது. இப்போது ஒரு உண்மையான பையன்.
அப்பா. ஜெப்பெட்டோ சிரித்தார். அவர் அவனை கட்டி அழித்தார். என் மகன். அவர்கள் வீட்டு திரும்பினர். அந்த வீடு இனி காலியாக இல்லை. அது சிரிப்பால் நிறைந்தது, அன்பால் நிறைந்தது, வாழ்க்கையால் நிறைந்தது. இனிய இரவு. மெதுவாக கண்களை மூடு. இனிய இரவு. மெதுவாக கண்களை மூடு. உண்மை பேசு. அன்பை காப்பாற்று.